சென்னை பெருநகர மாநகராட்சியின் கீழ் பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியை தனியார் நிறுவனமான ராம்கி நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை முன்பு அறவழியில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு சென்னை காவல்துறை வலுக்கட்டாயமாகவும் குண்டுக்கட்டாகவும் தூய்மை பணியாளர்களை கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைது நடவடிக்கையின் போது காவலர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் பெண் பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன.